வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராஜி டிப்ஸ் சேனலில் கோலா மீன் கோலா உருண்டை குழம்பையும் அதேமாதிரி கோலா மீன் வறுவலையும் தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இன்றைக்கி கோலா மீன் குழம்பும் கோலா மீன் வறுவலும் செஞ்சுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. இன்றைக்கி அரை கிலோ கோலா மீனில் தாங்க வறுவலையும் குழம்பையும் செஞ்சு காட்ட போகிறேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி கோலா உருண்டை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கோலா உருண்டை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். திருப்பி இந்த மாதிரி தான் செஞ்சு தர சொல்லுவாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீனையும் போட்டுக்கலாம். மீனை நிறைய பேர் கோலா உருண்டையோ இல்லை கோலா புட்டு இல்லை பொடி மாசு செய்யும்போது வேக வச்சுட்டு தான் செய்வாங்க. நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றியிருக்கேன். அதில் எடுத்து வச்சுருக்க மீன் ஒன்று ஒன்றா போட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போதே அந்த மீன் நல்லாவே வெந்திருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வேக வைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே இது மாதிரி தான் செய்வேன். அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையுமே 2 ஷிஃப்டாக பொரித்து எடுத்துக்க போகிறேங்க. இதோட கொஞ்சம் காரம் சேர்த்து பொரித்தா கூட இன்னமுமே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. மீன் பொரிக்கும் போதே லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போதே அந்த மீன் அந்த பேனில் ஒட்டாமல் இருக்கும். ஃபுல் அனல் வச்சு நீங்கள் பொரிச்சிங்கன்னா அந்த பேன்லேயே ஒட்டிக்குங்க. இப்போ ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சம் வெந்தயம், சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேங்க. எல்லாத்தையும் போட்டுறாச்சு. இப்போ பொரித்து வச்சுருக்க மீனை இது மாதிரி நடுமுள்ள எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்த மீனில் நடுமுள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கைக்கு ஏதாவது பெரிய முள் குத்துற மாதிரி இருந்ததுன்னா அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பிடும்போது அந்த மீன் முள் அடிக்கடி வாயில் மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே குழம்புக்கு வதக்கினா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அதனால் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். அடுத்தது கோலா உருண்டை ரெடி பண்ணுறதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக வீட்டு மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கும் அதே மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்கிட்டு இப்போ கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணுறதில் 7 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். பூண்டு மட்டும் போதும், இஞ்சி எல்லாம் சேர்க்க தேவையில்லை. பூண்டு வாசனையே இதுக்கு நல்லாயிருக்கும். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இது புளி ஊற வச்சுருக்கேன். அது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சோம்பு சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த பொட்டுக்கடலை மாவே சேர்த்துடணும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கலாம் தேவையில்லைங்க. இந்த அப்படியே கெட்டியான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரமே போதும். அதேமாதிரி கடலை மாவுங்கிறதுனால தண்ணி அதிகமாக சேர்த்தோன்னா கையில் அதிகமாக ஒட்டிக்கிட்டே இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மீன் பொரிச்சா அதே பேனில் எண்ணெய் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேன்லையே இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், கோலா உருண்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக இந்தமாரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குங்கிறத லாஸ்ட்டில் சொல்ல பாருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோலா உருண்டையெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இது மீனில் செஞ்ச மாதிரியே இருக்காது, வாழைப்பூவில் செஞ்ச கோலா உருண்டை மாதிரி தான் இருக்கும். அதனால் யாருக்குமே டிஃப்ரெண்ட் தெரியவே தெரியாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லா கோலா உருண்டையும் பொரித்து எடுத்துடலாம். இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இப்போ மீன் வறுவலுக்கு எப்பவும் போல் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதோட இந்த கோலா உருண்டை பொரித்த எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேங்க. இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், மீன் தனியாக பொரித்து எடுத்துகிட்ருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு இதை தனியாக பொரித்து எடுத்து வச்சுருவேன். இந்த எண்ணெயும் நம்ம கீழே ஊற்ற வேண்டியதில்லை. பொரித்த பிறகு கொஞ்சமாக இருந்ததுன்னா குழம்போடு சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும். அதிக அளவு இருந்ததுன்னா நம்ம குழம்புல சேர்க்க முடியாது. கொஞ்சமாக இருக்கிறதுனால சேர்த்தோன்னா குழம்புலையும் அந்த எண்ணெய் மிதந்துக்கிட்டு டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், மீனெல்லாம் பொரிச்சாச்சு. குழம்பு நல்லா திக்கான உடனே பொரித்து வச்சுருக்க கோலா உருண்டையை இன்னொன்று போட்டுக்கலாங்க. கோலா உருண்டை நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு பொருள் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா குழம்புல போடும்போது கரையும் கரையாது, அதேமாதிரி பொரிக்கும் போதும் உடையவும் உடையாது. சூப்பராகவே பொரித்து எடுத்துடலாம். குழம்புலையும் நல்லா வெந்துடும். கோலா உருண்டைக்கு என்னென்ன பொருள் போட்டிருக்கேன், எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம உதிரியாக எடுத்து வச்சுருக்கிற கோலா உருண்டை மாவையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. கலக்கும் போதே நான் காட்டியிருக்கிற மாதிரி கலக்கினா தான் அந்த உருண்டைகள் உடையாமல் இருக்கும், நல்லாவும் வெந்திருக்குங்க. அதே மாதிரி தண்ணி அதிகமாக சேர்த்து இந்த குழம்பு வச்சிடாதீங்க. திக்காக இருக்கணும். 2 ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டாலே போதும், பஞ்சாமிர்தம் மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் இந்த மீன் வறுவலையும் கோலா உருண்டை குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் எப்போவுமே நம்ம மனசை விட்டு நீங்காது. இந்த நாக்கிலே அந்த டேஸ்ட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிற டைமில் விலை உயர்ந்த நகைகள் போட்டிருக்குமோ, அந்த நகைங்க நம்ம கழுத்தை விட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா யாராவது டக்குன்னு திருடங்க பறிச்சுக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நகையை நீங்கள் கழுத்தில் போடும்போது நிறைய பேர் ஊக்கு வச்சு பின் பண்ணிடுவீங்க. அது மாதிரி பின் பண்ணும்போதே அந்த ஊக்கில் இந்த நகைங்க மாட்டி மாட்டி அந்த இடத்துல சின்னதாக கட் ஆகிடுங்க. அதனால் இந்த மாதிரியும் செய்யாதீங்க. நான் சொல்கிற ஐடியா செஞ்சிங்கன்னா நகையும் பாதுகாப்பாக இருக்கும், நகையை அறுந்து போகாமல் இருக்கும். அது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. நம்ம ப்ளவுஸ் போடுவோம். அந்த ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொக்கியோட வாயை கொஞ்சம் பெருசாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் இந்த செயினை மாட்டிகிட்டே அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொக்கியை மாட்டிட்டிங்கன்னா அந்த செயின் அப்படியே நம்ம கழுத்தில் இருக்குங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாமல் அசையாமல் இருக்கும். அதனால் அந்த செயின் அறுபடாமலும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு இந்த செயின் நமக்கு உழைக்கும். நம்ம பின் போடுறதுனால அடிக்கடி அந்த இடத்துல உறவு ஏற்படுறதுனால அந்த செயின் சீக்கிரமாகவே கட் ஆகிருங்க. அதனால் இந்த தப்பை செய்யாதீங்க. இனிமேல் நீங்கள் வெளியில் நகையை போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது இந்த நகைங்களை இந்தமாரி போடுறதுனால அந்த இடத்துல பெண்டு விழவே விழாது. நான் இந்த ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பல வருஷமாக அந்த செயினை போட்டுட்ருக்கேன். எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அந்த நகையில். கண்டிப்பாக இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸும் கொடுங்க. நீங்கள் ப்ளவுஸில் இந்த செயினை பின் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சைஸ் ஊக்கு போடாதீங்க. அதாவது சின்ன சைஸு பின் போடக்கூடாது. பெரிய சைஸ் பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கேப் கிடைக்கும். செயின் ரொம்பவும் உராய்வு ஏற்படாமல் அறுந்து போகாமலும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் போட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ஊக்கு, இதை விட பெருசாக போடும்போது தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த செயின் போட்டிருக்கிறது உங்கள் கழுத்துக்கு ரொம்ப லூஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி போட்டிருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஐடியாவையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.